சிறப்பாக தென்னிந்திய திருச்சபை உருவாகி 75 ஆண்டுகளாக நீர் வழிநடத்தி வந்தவுடைய எல்லா பேரர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த 75வது ஆண்டை கொண்டாடுவதற்கு, இந்த 75 ஆண்டுகளிலும் இந்த திருச்சபை வளர்ந்து பெறுவதற்கு, அதன் வழியாக அநேகர் உம்மை கண்டு கொள்வதற்கு, எங்களுடைய முன்னோர்கள் உம்மை கண்டு கொண்டார்கள், எங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த நன்றியுடைய இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் இடைப்படும். இந்த ஆராதனை முழுமையும் நீரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 172வது பாடல், சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை நாம் பாடுவோம். Oh
என்ற வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தமுடையவர்கள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தைரியப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவனாகிய எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவே ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறவே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவனில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவியது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் ஒரு இதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனச்சாட்சியை விருப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கி கேளுங்கள். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தங்களிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவரீருக்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம்.
தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாள் வழிபாட்டில் ஒற்றுமை. என்றென்றும் நிலைத்திருக்கும் மகா வல்லமையுள்ள கடவுளே, உம்முடைய தூய ஆவியால் உம்மை விசுவாசிக்கும் முழு கிறிஸ்தவ சமுதாயமும் தூய்மைப்படுத்தப்பட்டு ஆட்சி செய்யப்படுகின்றது. நீர் எங்களுக்கு வெகுமதியாக கொடுத்த தென்னிந்திய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபைகள் உமது தொலைநோக்கை தெளிவாக கண்டு கொள்ளவும் அதை பிரதிபலிக்கவும் அருள் தாரும். பன்மை தன்மை கொண்ட கிறிஸ்தவ சமய சூழ்நிலையில் தைரியத்தோடு உமக்கு சாட்சி பகரவும் கிறிஸ்தவ நம்பிக்கையிலுள்ள ஒற்றுமையை எங்கள் மூலமாக வெளிக்காட்டவும் எங்களுக்கு உதவும். திரியேக கடவுளை நாங்கள் வணங்கும் போது மொழி, பாலினம், நிறம், ஜாதி, இனம் என்ற எங்களது வேற்றுமை பாராட்டுதலை சுத்திகரித்து எல்லா புரிதலுக்கும் அற்பாற்பட்ட உம்முடைய அன்பில் நாங்கள் ஒன்றுபட உதவி செய்யும். இவைகளை ஒன்றுபடுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நாம் அமருவோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். நெகேமியா 2 பக்கம் 65. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ள இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான ஹோஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 9வது அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதப்படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அமர்வோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Oh
இரட்சகருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை, மாலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நமக்கு ஒரு சிறப்பு ஆராதனை. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவாக்கி 75 ஆண்டுகள். கண்டிப்பாக அது ஒரு மாபெரும் வெற்றி தான். கடவுள் இந்த 75 ஆண்டுகளிலும் இந்த திருச்சபையின் வழியே அநேகரை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. உண்மைகளா இல்லைங்களா? இந்த திருச்சபை இல்லை என்றால் நான் இப்படி அங்கி போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. இதுபோல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் உண்டு. நம்முடைய முன்னோர்கள் இந்த திருச்சபையினுடைய செயல்பாடுகளின் வழியாக அல்லது மிஷனரிகளுடைய அந்த வழித்தோன்றல்களில் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்கள், விசுவாசத்தை பெற்றார்கள். அந்த விசுவாசத்தை நம்மை வளர்த்தார்கள். இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு, கடவுளுடைய அருள் இருப்பதற்கு இந்த திருச்சபை அதனுடைய செயல்பாடுகள் ஒரு காரணம் என்பது கண்டிப்பாக நாம் யாவரும் அறிந்த ஒன்று. இந்த வரலாற்று ஏற்கனவே நான் மிஷன் ஃபெஸ்டிவலுக்காக அந்த ஆராதனை நடத்தும் பொழுது ஒரு சில குறிப்புகளை கொடுத்தேன். அந்த குறிப்புகளை மீண்டும் உங்களுக்கு நான் முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது ஒரு வாசிங்களே. யோவான் 17:18. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, நீர் என்னை இந்த உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இதுதான் திருச்சபையினுடைய ஆரம்பம். திருச்சபையினுடைய ஆரம்பம். கடவுள் தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய சிநேகிதர்கள் என்று அழைப்பின் என்று சொன்ன சிநேகிதர்களை நீங்கள் போங்கள் என்று சொல்லி அனுப்பின, அதுதான் இந்த திருச்சபை வரலாற்றுக்கான துவக்கம். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். 12 சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்த அந்த 12 பேர்களிலே ஒருவர் தவிர, அல்லது 13வதாக ஒருவரை சேர்த்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாருமே புறப்பட்டு போனார்கள். பல்வேறு தேசங்களுக்கு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய தேசத்துக்கு வந்தது யாருங்க? தோமா. தோமாவை குறித்து பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அல்லது தோமாவினுடைய வருகை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டு பலர் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் உண்மை, தோமா மேற்கு கடற்கரையிலே வந்து இறங்கினார். கலிக்கட்டு வந்து இறங்கினார். அங்கிருக்கிற அருகில் இருக்கின்ற கிராமங்களிலே திருச்சபைகளை நிறுவினார். 7 திருச்சபைகள் இன்றைக்கும் இருக்கின்றது. தோமா நிறுவிய திருச்சபைகள் சீரிய திருச்சபையாக, சிறிய திருச்சபையாக, அது சிரியன் சர்ச்சுன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது, திருச்சபைகளாக இன்றைக்கும் இருக்கின்றது. அடுத்து நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த காரியம், அவர் அப்படியே நகர்ந்து கிழக்கு கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார், சென்னைக்கு வந்து சேர்ந்தார். சென்னையில் இருக்கின்ற இன்றைக்கும் அழைக்கப்படுகின்ற பரங்கி மலை, சென்ட் தாமஸ் மவுண்ட், அங்கே அவருடைய பணியை பிடிக்காத ஒரு சிலரால் குத்தி கொல்லப்பட்டார். அது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவருடைய பணி இங்கே சிறந்தால் நம்முடைய கையில் இருக்கின்ற அதிகாரங்கள் போய்விடும் என்று பயந்தவர்கள் அவரை குத்தி கொன்றார்கள். அவருடைய உடல் சாந்தோம் அந்த பகுதியிலே அடக்கம் பண்ணப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இது வரலாறு. அந்த வரலாற்றை மறைக்கின்ற காரியங்கள், பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் சென்னை இன்றைக்கும் அநேக மிஷனரி ஸ்தாபனங்களுடைய தலைமை இடமாக அல்லது அதிகமான கிறிஸ்தவர்களை கொண்ட இடமாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். அதை நாம் மறுக்க முடியாது. எங்கெல்லாம் நாகரீகம் வளர்ந்திருக்கின்றதோ, மக்களுடைய பண்பாடு உயர்ந்திருக்கின்றதோ, வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்களோ, அந்த மண்ணிலே கண்டிப்பாக ஒரு அருட்பணியாளன், ஒரு கிறிஸ்தவனுடைய சார்ந்தவருடைய ரத்தம் அங்கே இருக்கும், அவருடைய கல்லறை அங்கே இருக்கும் என்பது இந்த உலகம் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு வரலாறு. தோமாவுக்கு பின்பதாக இந்தியாவிலே ஒரு பெரிய அளவிலே கிறிஸ்தவத்தை குறித்ததான செய்திகள் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்படின்னா அது தவறு. நாம் படிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு பின்னதாக வரலாற்றை எடுக்க பார்க்கும் பொழுது
பல பேராயர்கள் இந்தியாவிலே இருந்திருக்கின்றார்கள். இந்தியாவிற்கும் பாரசீகத்திற்கும் இரண்டுக்கும் சேர்த்து ஒரு பேராயர் இருந்திருக்கின்றார். அவர் அங்கே கான்ஸ்டான்டினோபிள் அந்த காலத்தில் இருந்த தலைமையிலே சென்று இந்த திருச்சபைகளுக்கு என்ன சொல்வது ரெப்ரசன்டேட்டிவாக அவர் அங்கே கையெழுத்திட்டிருக்கின்றார். நமக்கு அதிகமாக அவர்களை பற்றி தெரியவில்லை. தாவீது என்று சொல்கின்ற ஒரு பேராயர் இருந்திருக்கிறார். அவரெல்லாம் நமக்காக இந்திய திருச்சபைகளுக்காக அவர் அங்கே நமது சார்பாக அங்கே இருந்து கையெழுத்திட்டு அதற்கான பணிகளை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கொஞ்சம் வரலாற்றை உற்று நோக்குபவர்களுக்கு அதை கண்டிப்பாக தெரியும். இடையிலே திருச்சபைகள் வளர்ந்து கொண்டிருந்திருக்கிறது, திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் கேரளாவிலே நான் சொல்லுகின்ற இந்த சிரியன் சர்ச்சில் ஊடாக வருகின்ற திருச்சபைகள் அந்த பாரம்பரியத்தை இன்றும் கடைபிடித்து வருகின்றார்கள். வரலாறு இருக்கின்றது. 8வது நூற்றாண்டிலே ஒரு காரியம், கிபி 8வது நூற்றாண்டிலே அக்பர் இந்த தேசத்தை ஒரு பேரரசாக ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே அக்பருடைய அவையிலே 2 மிஷனரிகள், அப்பொழுது ரோமன் கத்தோலிக்கம், 2 மிஷனரிகளை அழைத்து கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். கடைசியாக அவர் கிறிஸ்தவராக மாறவில்லை, அது நமக்கு தெரியும். அப்பொழுதும் மிஷனரி பணி நடந்திருக்கின்றது 8வது நூற்றாண்டிலே. அதற்கு பின்னதாக பெரிய அளவிலே பேசப்படாவிட்டாலும் திருச்சபைகள் ஆங்காங்கே தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருந்திருக்கிறது. கடற்கரை பகுதிகளிலே திருச்சபை அன்று முதல் வளர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கின்றது, ஆங்காங்கே இருந்திருக்கின்றது. மேற்கு கடற்கரையிலும் சரி, கிழக்கு கடற்கரையிலும் சரி திருச்சபைகள் இருந்திருக்கின்றது. அதற்கடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு நபர் பிரான்சிஸ் சேவியர், 15வது நூற்றாண்டிலே நாம் பார்க்கின்ற நபர். அவர் கோவாவிலே வந்து இறங்கி அவருடைய பணியை செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் மேற்கு கடற்கரையிலிருந்து அப்படியே கிழக்கு கடற்கரை வழியாக அவர் அப்படியே பர்மா வரைக்கும் சென்றிருக்கின்றார். அவர் போயிட்டு திரும்பி வரும் வழியிலே காணாமல் போய்விட்டார். அது ஒரு வரலாறு இருக்கின்றது. இன்னொரு வரலாறு, அவருடைய சடலம் கிடைத்து அதை கொண்டு வந்து இப்பொழுது கோவாவில் இருக்கின்ற அந்த பேராலயத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். பிரான்சிஸ் சேவியருடைய பணி. அதை ஒட்டி அதே காலகட்டங்களிலே, அதை தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களிலே மதுரையிலே டினோபிலி, ராபர்ட் டினோபிலி அவருடைய பணிகள் இருந்தது. இப்படி பலருடைய பணிகள் தொடர்ந்து இந்தியாவிலே செயல்பட்டு கொண்டே இருந்தது. திருச்சபைகள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு அடுத்து முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு காலகட்டம் என்றால் அது ஸ்ரீகன் பால்க் ஐயர் அவர்கள் இந்தியாவில் வந்து தரமிறங்கிய பகுதி, தரங்கம்பாடி பகுதியிலே அவர் இங்கே இறங்கினார். அது புராட்டஸ்டன்ட் திருச்சபையினுடைய வருகையாக இருந்தது. அவர் முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரியாக இந்தியாவிற்குள் காலடி வைத்தார். அந்த காலகட்டத்திலே டச்சுக்காரர்கள் பழவேற்காடு, சென்னைக்கு அருகில் இருக்கின்ற பழவேற்காட்டு பகுதியிலே டச்சுக்காரர்கள் இருந்தார்கள். நம்முடைய நாகப்பட்டினத்திலே டச்சுக்காரர்கள் இருந்தார்கள். அதே போல சதுரங்கப்பட்டினத்திலே அவர்கள் டச்சுக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய குடியேற்றங்கள் அங்கே இருந்தது. அவர்களுடைய வாணிபம் நடந்து கொண்டிருந்தது. அதே போல ஆங்கிலேயர்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சென்னையிலே அவர்கள் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். கடலூரிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். மசூலிப்பட்டினத்திலே இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். கல்கத்தாவில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பொழுது கல்கத்தா இந்தியாவுடைய தலைநகராக இருந்தது நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கும் அந்த விக்டோரியா மகாராணிக்கு என்று கட்டப்பட்ட அந்த பேலஸ், அது நாம் சென்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்கத்தா செல்லுகின்றவர்கள் கண்டிப்பாக அங்கே செல்லுவோம். அவர்கள் இங்கே ஆண்டு கொண்டிருந்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் காரைக்கால் புதுச்சேரி பகுதியிலே அவர்கள் இருந்தார்கள். அதே போல டேனிஷ் காரர்கள் தரங்கம்பாடியிலே இருந்தார்கள். செராம்பூர், கல்கத்தாவிலிருந்து 35 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஸ்ரீராம்பூர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற செராம்பூர் பகுதியிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த வில்லியம் கேரி அவர்கள் கல்கத்தாவிலே வந்து இறங்கும் பொழுது இந்த ஆங்கிலேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் நகர்ந்து, ஆங்கிலேயராக வந்தவர் அவருடைய சொந்த தேசத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே அவர் நகர்ந்து இந்த டேனிஷ் மக்கள் இருக்கின்ற செராம்பூர் பகுதியிலே சென்று அவர் தரையிறங்கினார். அங்கே காலடி பதித்து தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். இதெல்லாம் அந்த காலகட்டத்திலே நடந்து கொண்டிருந்த காரியங்கள். இவர்கள் வருகைக்கு பின்னதாக பல மிஷன்கள் இந்தியாவிலே வந்தது. நமக்கு தெரியும் எஸ்பிசிகே என்பது நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு நிறுவனம். அநேக புத்தகங்களை இப்பொழுது ISPCK என்ற பெயரிலே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். SPG, CMS, LMS, மெத்தடிஸ்ட், இப்படி நிறைய மிஷனரி இயக்கங்கள் அந்த காலகட்டத்திலே இங்கே செயல்பட வந்தார்கள். அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். அந்த வரலாறு நடந்து கொண்டிருந்த பொழுது, அவர்களெல்லாம் இங்கே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் எல்லாம் வெள்ளை தோல் மக்கள்.
நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெர்மனிக்காரர்கள் நம்ம இடத்திலே வந்தார்கள், அதே போல் ஆங்கிலேயர்கள் நம்ம இடத்திலே வந்தார்கள், பல்வேறு பேர் மற்றும் ஊழியர்கள் நம்ம இடத்திலே வந்தார்கள், அமெரிக்கர்கள் வந்தார்கள். ஆனால் இவர்களெல்லாம் வெள்ளைத்தோல் மக்கள், நம்ம மாநில மக்கள். இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான். இவர்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் இடையே இருந்த ஒரு தடுமாற்றம். அவர்கள் சொந்த தேசத்தை விட்டு, இன்னும் சொல்லப்போனால் வசதிகளை விட்டுவிட்டு, அவர்களுக்கு இருந்த சுகபோகங்களை விட்டுவிட்டு, அவர்களுடைய கல்வி தரத்தை பார்க்கும் பொழுது நாம் ஒன்றுமில்லாத இருந்த காலத்திலே அவர்கள் மெத்த படித்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இவர் சீகன் பால் கைரெல்லாம் கல்லூரியிலே படித்தவர், ஹாலே பல்கலை யூனிவர்சிட்டியிலே அவர் படித்தவர், நன்றாக படித்தவர்கள் இங்கே வந்தார்கள். அவர்கள் இங்கே வந்து நம்மிடத்திலே திருப்பணி ஆற்றினார்கள். அப்பொழுது நம்முடைய கால சூழ்நிலைகள், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மோடு கூட அவர்கள் இணைந்து கொள்வதிலே பல தடுமாற்றங்கள் இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் இருந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன யோசித்தார்கள், அவர்கள் தேசத்திலிருந்து வந்தவர்களோடு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒன்று. ரெண்டாவது காரியம், ஊழியர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஒன்றிணைந்தால் நல்லா இருக்குமே, இது இரண்டாவது காரியம். அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று கூடினார்கள். ஜஸ்ட் ஃபார் ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு உறவு இருக்க வேண்டும், இவ்வளவுதான் அவர்களுடைய எண்ணம். மிஷன், மினிஸ்ட்ரி அதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த கூடுகின்ற ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள், அது அவர்களுக்கு நல்ல ஐக்கியத்தின் நேரமாக, நமக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதான, நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு தருணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒன்று கூடினார்கள். அப்படி அவங்க கூடின அந்த தருணங்களில் எழுந்த ஒரு அருமையான காரியம் என்ன, ஒரே பகுதியிலே பல மிஷன்கள் செயல்படுவது. நாகப்பட்டினத்திலே மெத்தடிஸ்ட் மிஷனும் செயல்பட்டது, அதே நேரத்தில் எஸ்பிஜி மிஷனும் செயல்பட்டது. இப்படி பல இது. அதே போல் திருச்சி பகுதி நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். பால்ஸ் சர்ச் மெத்தடிஸ்ட் திருச்சபை, பக்கத்தில் இருக்கிற புத்தூர் ஆல் செயின்ட் சர்ச் எஸ்பிஜி மிஷனுடைய திருச்சபை. இப்படி பல வேறுபட்ட திருச்சபைகளுடைய ஊழியங்கள், மிஷனரி இயக்கங்கள் ஒரே இடத்தில் பணியாற்றின பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் தங்களுக்குள்ளாக, சரி நீங்கள் பணியாற்றுகின்ற பகுதியில் நாங்களும் வந்து பணியாற்றவில்லை, நமக்குள்ளாக ஏரியா பிரித்துக் கொள்வோம். நம்ம 2 பேரும் போய் ஒரே இடத்துல நம்முடைய நேரத்தை செலவிடுவதை விட நாம் 2 இடங்களில் செயல்படும் பொழுது இன்னும் நாம் அதிகமான மக்களை தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லி காமிட்டி என்று சொல்லி அதற்கு பெயர். ஒரு மிஷன் செயல்படுகின்ற இடத்திலே இன்னொரு மிஷன் உள்ளே வரமாட்டார்கள். இது அவர்களுக்குள்ளாக நட்பின் அடிப்படையிலே உருவான ஒரு விஷயம், ஒரு அழகான விஷயம். இன்னைக்கு அந்த தப்பை என்ன சொல்றது, அந்த காமிட்டிக்கு அந்த அழகான விஷயத்தை நம்ம இன்னைக்கு தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். யார் ஒருத்தர் ஊழியம் பண்றாங்களோ அங்கே போய் இன்னொருத்தர் ஊழியம் பண்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க அன்றைக்கு ஒரு நல்ல முன்மாதிரி நமக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். ஒருவர் பணி செய்கின்ற இடத்திலே ஒருவர் பணியாற்ற வேண்டாம் என்று சொல்லி தங்களுக்குள்ளாக அந்த எல்லைகளை வரையறுத்து மிக அழகாக அவர்கள் செயல்பட்டார்கள். அப்படி செயல்பட்டதனுடைய விளைவாக ஆங்காங்கே திருச்சபைகள் வளர்ந்தது, திருச்சபைகள் பெருகினது. இந்த பெருகின பொழுது இந்த மிஷனரிகள் எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை ஏன் மிஷனரி இயக்கமாக ஒன்று சேரக்கூடாது என்று சொல்லி கூட ஆரம்பித்தார்கள். வருடத்துக்கு ஒரு முறை நட்பின் அடிப்படை, அதற்கு பின்பதாக அது ஒரு இயக்கமாக 10 வருடத்துக்கு ஒரு முறை நாம் கூடுவோம் என்று சொல்லி ஒவ்வொரு மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய ஹெட்ல இருந்தும் அதை ஒரு மூமெண்டாக அழகாக 10 வருடத்துக்கு ஒரு முறை கூட வேண்டும் என்று சொல்லி கூடினார்கள். அப்படி 1902ஆவது ஆண்டிலே கூடினார்கள். 1910ஆவது ஆண்டிலே அவர்கள் எடின்பரோ என்கிற இடத்திலே அவர்கள் கூடினார்கள். அந்த இடத்திலே நம்முடைய தென்னிந்தியாவை சார்ந்த VS அசரியா சாமுவேல், வேதநாயகம் சாமுவேல் அசரியா பேராயர் அவர்கள் அந்த எடின்பரோ கான்ஃபரன்ஸிலே ஒரு காரியத்தை முன்வைக்கின்றார்கள். நாம் எல்லாம் ஒரே கிறிஸ்துவை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோம், நமக்குள் பிளவுபட்டு ஆங்காங்கே இருக்கிறோம், நமக்குள்ளா ஏன் இணைந்து ஒன்றுபட்ட ஒரு இயக்கமாக செயல்படக்கூடாது என்கிற ஒரு அருமையான காரியத்தை அவர் முன்வைக்கின்றார். அது மாபெரும் எழுச்சிக்கு வித்திட்டது. 1910 ஆண்டிலே அடுத்த செகண்ட் அந்த டெக்கேடில் வரும் பொழுது 1920ஆவது ஆண்டிலே மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும். ஆனால் அதற்கு முந்தைய 19ஆவது ஆண்டிலே நம்முடைய தென்னிந்தியாவிலே முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி காலடி பதித்த நம்முடைய CSI சயோன் ஆலயம் என்று சொல்லி அது அழைக்கப்படுகின்றது. அந்த ஆலயத்திலே வைத்து இதே பேராயர் அசரியா, அவரோடு கூட சந்தியாக என்கிற ஒரு ஆயர், அவரோடு ஒரு சிலராக இணைந்து அமர்ந்து ஜெபித்து நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கின்ற இந்த மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் இணைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி அதற்கான செயல்பாட்டுக்கான காரியங்களை உருவாக்கினார்கள்.
அப்படி அவர்கள் உருவாக்கின பொழுது 3 காரியங்களை முன்வைத்தார்கள். நம்முடைய திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? How should be our church? எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக தனிநபர் முக்கியத்துவம். நாம் கிறிஸ்துவாகிய ஒரே ஒருவருடைய சரீரத்தின் அங்கமாக யாவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவாகிய சரீரம், அந்த சரீரத்திலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் முக்கியத்துவம் பெற வேண்டும். நாம் பெருசு நீ பெருசுங்கிறது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தனிநபர்களும் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அவர்கள் அனைவருடைய தனிநபருடைய ஈடுபாடு, வளர்ச்சி அது மையப்படுத்தப்பட வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஒரு அமைப்பு சார்ந்து, ஆயரை சார்ந்து பொது சபையாக செயல்பட வேண்டும். பொது சபையாக செயல்பட வேண்டும். ஒரு தலைமை, அவருக்கு கீழாக யாவரும் இணைந்து செயல்படுகின்ற. ஐயர் சொன்னா எல்லாரும் கேட்டு போறோம், அப்படி இல்லை. மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். அதற்குத்தான் நாம் இந்த பாஸ்டேட் கமிட்டி என்று சொல்கின்றோமே. கமிட்டி, அசம்பிளி, கவுன்சில், இதெல்லாம் அங்கே அவசியம் என்று சொல்லி அந்த பொது தன்மை அது வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது குறிப்பை வைத்தார்கள். மூன்றாவது பிரதிநிதித்துவம் சார்ந்த காரியம். இன்றைக்கு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை அது அழகாக செய்து கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு என்றால் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம், சிறுவர்கள் என்றால் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம், வாலிபர்கள் என்றால் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஒவ்வொரு காரியமும் இணைந்து கூட்டாக செயல்பட வேண்டும் என்கிற இந்த 3 காரியத்தை அடிப்படையாக வைத்தார்கள். சரி, இந்த 3 காரியத்தையும் வைத்து நாம் செயல்படுவதற்கு நமக்குன்னு கோட்பாடு வேண்டும். என்ன கோட்பாடை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்வது? நமக்கென்று அடிப்படை தன்மை இருக்க வேண்டும். அது என்ன? 4 காரியங்களை வைத்தார்கள். 1, வேதம். The Bible is our final authority. அதில் தான் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. மீட்புக்கான அனைத்தும் வேதத்தில் இருக்கின்றது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த வேதத்திலே நமக்கான மீட்புக்கான அனைத்து காரியங்களும் இருக்கின்றது. அதுதான் நம்முடைய முதல் அடிப்படை. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நிசையா விசுவாச பிரமாணம். இந்த வேதத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி செய்வது? அதை நமக்கு முன்மொழிந்திருக்கின்ற அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை, நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் மையமாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. இந்த வேதத்தை நாம் எப்படி நம்புகிறோம் என்பதை வெளி சொல்வதற்கான அடையாளம் இது, இந்த 2 அறிக்கைகள். மூன்றாவதாக நாம் செயல்படுவதற்கு உந்து சக்தியாக இருப்பது எது? அது 2 காரியங்கள். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. நாம் அருட்சாதனங்கள் என்று சொல்லி அதை சொல்லுகின்றோம், சாக்ரமெண்ட். இந்த 2ஐயும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அடிப்படையாக நாம் வைத்திருக்க வேண்டும். 4வதாக வரலாற்று திருச்சபை அமைப்பு. நான் வேதத்தை மட்டும் பேசிட்டு இல்லை, நம்முடைய முன்னோர்களுடைய செயல்பாடுகளை நமக்கு முன்பதாக இந்த கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி இத்தனை நூற்றாண்டுகளாக வழிவந்தவர்கள் ஏற்படுத்தின அந்த அமைப்பை காத்து கொள்ள வேண்டியது, அதை நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது, அதில் எதுவும் குலையாமல் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இந்த 4 அமைப்புகளையும் அதுவும் வைத்துக்கொண்டு இந்த திருச்சபையை உருவாக்கினார்கள். 1919 ஆரம்பித்த அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து அடிக்கடி கூடி நடந்து கொண்டே இருந்தது. 35 கூடினார்கள், 37 கூடினார்கள். 43வது ஆண்டிலே இந்தியா உலக அளவிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டத்திலே நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இந்தியாவில் இன்னொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படி துவங்கிவிட்டது. அந்த காலகட்டங்களில் இதனை துவக்கி வைத்த பிஷப் V.S. அசரியா அவர்கள் 1945வது ஆண்டிலே மரித்து போய்விட்டார்கள். அவர்தான் இந்த யூனியனுக்கான அடிப்படை. அவர்களுடைய யூனியன் அந்த அடிப்படையிலே வந்தது SIUC என்று சொல்லி சவுத் இந்தியா யுனைடெட் சர்ச் என்று சொல்லி ஒரு சில இயக்கங்களை ஒன்றிணைத்து விட்டார். இன்னும் மற்ற இயக்கங்களையும் ஒன்றிணைத்து தென்னிந்திய திருச்சபை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டிருந்த அந்த அசரியா அவர்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் மரித்து போனார்கள். வயது மூப்பும் காரணம். அவர்கள் மரித்து பின்பதாக 1947வது ஆண்டிலே யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒன்று சேர வேண்டும் சொல்லி எல்லாம் பேசிக்கொண்ட சூழ்நிலையிலே இந்தியாவுக்கு சுதந்திரம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்பொழுது இந்த இயக்கங்களிலே யாரெல்லாம் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் நம்மளும் சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இணைந்து கொண்டார்கள். அப்பொழுது உருவானது இந்த தென்னிந்திய திருச்சபை. ஏறத்தாழ 1910 47 வரைக்கும் 37 ஆண்டுகள் தொடர் பேச்சுவார்த்தையினுடைய அந்த நிறைவுதான் இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய உருவாக்கம். அதிலே நாம் இன்றைக்கு உண்மையாக பல திருச்சபைகள், நான் ஒரு சில இடங்களை நான் பார்த்தேன். நம்முடைய திருமண்டலம் உருவான பொழுது 3 மறை மாவட்டங்கள் தான்.
திருச்சி, தாராபுரம், நாகப்பட்டினம் மையமாக வைத்தது. ஆனால் இன்றைக்கு 8 மறை மாவட்டங்கள். வால்பாறை குறித்து சொல்லும் பொழுது வால்பாறையில் ஒரே ஒரு ஆலயத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது வால்பாறையினுடைய திருப்பணி, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய திருப்பணி. அது அப்படி மெத்தடிஸ்ட் மிஷன். ஆனால் இன்றைக்கு அங்கே 55க்கும் அதிகமான திருச்சபைகள் இருக்கின்றது. ஆலயங்கள் வளர்ந்திருக்கின்றது, மக்கள் பெருகி இருக்கின்றார்கள். அங்கிருந்து பெருகினவர்கள் நிறைய பேர் பல இடங்களில் இருக்கின்றோம். இது ஒரு பகுதி மாத்திரம். இன்றைக்கு நாம் உலகம் முழுவதிலும் தென்னிந்திய திருச்சபை வியாபித்திருக்கின்றது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஜார்க்கண்ட், இந்த பகுதிகளை 6 மாநிலங்கள், இந்த பகுதிகளையும், இது இல்லாமல் நாம் வெளிநாடுகளிலேயும் தென்னிந்திய திருச்சபையினுடைய உறுப்பு சபைகள் இருந்து இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதம் என்று தான் சொல்ல வேண்டும். திருச்சபை ஒன்றுபட்ட பொழுது அதனுடைய வளர்ச்சி வெகுவாக இருந்தது. என்ன காரணம்? மிக எளிமையாக சொல்ல வேண்டும். உலகம் முழுவதிலுமே ஒரு திருச்சபை அது பிளவுபட்டு இன்னொரு திருச்சபை உருவானது. இதுதான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற யதார்த்தம். ஆனால் பிரிந்து வந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் என்பது உலகத்திலேயே முதல் முறையாக நடைபெற்ற ஒரே இடம் அது நம்முடைய சென்னை ஜார்ஜ் கதீட்ரலில் நடந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய இயக்கம்தான். அதனுடைய ஆரம்பம் தான். பிளவுபட்டு அங்காங்கே பிரிந்து வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் 4 திருச்சபைகளுடைய ஒன்றிணைப்பு தென்னிந்திய திருச்சபைகளாக இருக்கின்றது. ஒன்று ஆங்கிலிக்கன் திருச்சபை. ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே பேராயர் தான் எல்லாம், சுப்ரீம் என்று சொல்லி அவர்களுடைய அங்கி போடுகின்ற பழக்கம் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே உண்டு. அங்கே நமக்கு தெரியும், ஆங்கிலிக்கன் திருச்சபையில ஆல்டர் சுவற்றை ஒற்றி இருக்கும். ஆயர் அந்த ஆல்டர் டேபிளை திரும்பி நின்று, ஆயருடைய முதுகு பகுதி தான் மக்களுக்கு தெரியும், ஆயர் திரும்பி நின்று அங்கு ஜெபங்களை சொல்ல வேண்டும். இது ஆங்கிலிக்கன் பேட்டர்ன். மெத்தடிஸ்ட் பேட்டர்ன் முழுக்க வித்தியாசமானது. அது நம்மை போன்ற இந்த அமைப்பு கொண்டது. அங்கே இப்போ நான் தள்ளி நிற்கிறேன், ஆக்சுவலாக நான் அங்கிருந்து தான் பிரசங்கம் பண்ணணும். இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய மையம் இது. ஆல்டர் டேபிள் தான் மையம், திருவிருந்து மேசை தான் மையம். இங்கே ஆராதனை நடத்துகின்றவர், இங்கே ஆராதனை பங்கு பெறுகின்ற மக்கள். இங்கே சொல்லும் பொழுது மறுமொழி இங்கிருந்து வர வேண்டும். இருவரும் இணைந்து செயல்படுவதுதான் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய பண்பு. அந்த முறை அங்கே வந்தது. அங்கே பிஷப் கிடையாது, ஆயருக்கு அங்கி போடுகின்ற பழக்கம் கிடையாது. ஆயர் இந்த கிளரிக்கல் காலர் என்று சொல்லுவோம், அந்த கழுத்தணி பட்டை, அதை கொண்ட அந்த உடைதான் அவர்களுடைய காரியமாக இருந்தது. சேர்மன் என்று சொல்லப்படுகின்றவர் தான் மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய தலைவராக இருந்தார். இது அந்த காரியம். மூன்றாவதாக பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபை. அங்கே பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபையிலே பிரெஸ்பைட்டர் தான் முக்கியமாக இருப்பார், ஆங்கிலிக்கன் போல அல்ல. அவருடைய பணி இந்த திருச்சபை சார்ந்த ஊழியங்கள் சார்ந்த பணிகளை பிரெஸ்பிட்டர் செய்ய வேண்டும், மற்ற பணிகளை அங்கே இருக்கிற மூப்பர்கள் செய்ய வேண்டும். இது அங்கே இருக்கிற பண்பாடு. காங்கிரிகேஷனல் என்று சொல்லி இன்னொரு அமைப்பு இருக்கின்றது. அங்கே ஆயருடைய வேலை பூசாரித்தனம். உங்களுக்கு தெரியும், அவர் வரணும், இந்த காங்கிரிகேஷன் என்ன சொல்றாங்களோ, அதில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்றது செஞ்சுட்டு போயிடணும். இது 4 வேறுபட்ட வித்தியாசமான அணுகுமுறைகள் இருந்தது. இந்த 4 தரப்பட்ட நிர்வாக அமைப்பு முறைகளும் ஊழிய அமைப்பு முறைகளும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இவர்கள் 4 ஒன்றிணைந்து ஒரு திருச்சபை அமைப்பு உருவாக்க வேண்டும். எதை ஏற்றுக்கொள்வது? ஒரு சிலர் சொன்னாங்க, ஐயர் நாங்கள் சொன்னா போதும், இது ஒரு சிலருடையது. இன்னொரு சொல்றாங்க, எங்களுக்கு பிஷப் தான், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்கள் கேட்போம், ஆங்கிலிக்கன் என்னாங்க. பிரெஸ்பிட்டேரியன் என்ன சொன்னாங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் நின்றார்கள். திருச்சபை இணைப்பது என்பது அவ்வளவு லேசப்பட்ட காரியம். ஆனால் கடவுள் அனைவருடைய உள்ளங்களையும் ஏவினார். அவர்கள் இணைந்தார்கள், அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு நாம் பின்பற்றுகின்ற முறை, இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய அமைப்பு முறை நீங்கள் எடுத்து பாருங்க, ஜனநாயக முறையை அழகாக கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். பேராயருக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் அவர் தனியாக முடிவெடுக்க முடியாது. பேராயருக்கு கீழாக ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கவுன்சில் என்று சொல்லி 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேரும் இணைஞ்சு இந்த 4 பேரும் சேர்ந்தா தான் ஒரு முடிவு வரும். அந்த முறையை நம்ம வைத்திருக்கிறோம். பிசி சேர்மன் ஐயருக்கு ஒரு செக்ரட்டரிக்கு முழு அதிகாரமும் உண்டு, ஆனால் அது முழுமையான அதிகாரமாக இல்லை. கமிட்டி என்று சொல்லி ஏற்படுத்தியிருக்கின்றோம். நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றால் கமிட்டியை கூட்டி, கமிட்டியில் இருக்கிறவர்களெல்லாம் இணைந்து அதை முடிவெடுத்து அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும். கமிட்டிக்கு யார் வேணும் வரலாமா? இல்லை, அதுக்கு ஒரு அமைப்பு முறை இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ யார் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாமா? அதற்கும் ஒரு முறை இருக்கின்றது. ஜனநாயக முறையை அருமையாக ஏற்படுத்தி ஊழியத்திற்கு தலைவராக ஆயர், அவர் அனைத்தையும்
பொறுப்பேற்று செயல்பட வேண்டும். மற்ற காரியங்களை ஆயரனுடைய தலையிலே சுமத்தினால் சரிப்பட்டு வராது. அதை முடிவெடுத்து விட்டு அதை அதுக்கென்று கமிட்டி இருக்கிறார்கள், அவர்களுடைய கரங்களில் இருக்கணும். அவர்கள் அந்த காரியத்தை எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே நாம் பார்க்கிற முன்னுதாரணம். அதை அப்படியே ஏற்படுத்தி திருச்சபையினுடைய அமைப்பு முறை உருவாக்கி இன்றைக்கு அது வளர்ந்து வருகின்றது. அதோடு நிப்பாட்டினாங்களா இல்லை, தென்னிந்திய திருச்சபைக்கென்று ஆராதனை முறையை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அந்த ஆராதனை முறை நாம் எத்தனையோ பேர் நாம் பேசிட்டு இருக்கிறோம். உலக அளவிலே ஒரு நற்பெயர் பெற்ற ஒரு ஆராதனை முறை நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆராதனை முறை. பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இதில் ஆவி இல்லை, அது இல்லை, இதில் நிறைய காரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபுறம் பார்த்தால் ஒவ்வொரு ஜபங்களும் கருத்துள்ள ஜபங்களாக, ஒவ்வொருவருடைய ஆழ் மனதின் அடிமனதினுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்துகின்றதாக, அதாவது கூடி வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய காரியத்திற்காக இல்லாமல் அவர் இணைந்து தன்னுடைய காரியத்தை சேர்ந்து சொல்லும்படியாக ஒவ்வொரு ஜபங்களும் ஒவ்வொரு வரிகளும் அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. பல பேராயர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். இந்த முன்னால பார்த்தா நமக்கு தெரியும், இந்த புத்தகம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த முன்னால ஒரு புத்தகத்தை உருவாக்கும் பொழுது அதில் அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அக்னாலஜ்மெண்ட் இதில் இருக்குது. இதில் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் அதுக்காக செயல்பட்டிருக்கிறார்கள், எத்தனை முறை அதற்காக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தி இந்த திருச்சபையை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரம் இல்லை, திருச்சபை அப்படியே இருக்கக்கூடாது. 1947 உருவாகும் பொழுது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலங்கள், நாகரீகங்கள், விஞ்ஞானங்கள் வளர்ந்து பொழுது அதற்கேற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சினாடிலே கூட்டம் கூடி அடுத்த 10 ஆண்டுகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற திட்டமிடுதல். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் இணைத்து நம்முடைய திருச்சபையிலே 3 மாதத்துக்கு ஒரு முறை பிசி கூடி இந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் திட்டமிடுதல். அதில் மார்ச் மாதம் நடக்கிற பிசி முக்கியமானது. நாம் சில நேரத்தில் அதை விட்டுறோம். அதில் அடுத்த ஆண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பட்ஜெட் திட்டமிடுதல். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி அழகாக உருவாக்கி கொடுத்தது தென்னிந்திய திருச்சபை. இன்றைக்கு அந்த திருச்சபை வழியாக நாம் வளர வேண்டும். நம்மை சார்ந்து இந்த திருச்சபை சார்ந்து இருக்கின்ற அல்லது திருச்சபைக்கு அருகாமையில் இருக்கிற மற்ற மக்களும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் இதோடு கூட நம் வாசிக்க கேட்ட 2 வேத பகுதியை முன்வைத்து நான் நிறைவு செய்கின்றேன். இவ்வளவு நேரம் வரலாற்றை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு நாம் எப்படி செயல்படுவது இதை ஒட்டி சுருக்கமாக நான் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நெகேமியா புத்தகம் 2வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். நெகேமியா வேறொரு தேசத்திலே அரசு பணியாளனாக அல்லது அரண்மனை பணியாளராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற அதே ஸ்டாண்டர்ட்ஸ் அரசு பணியாளர்கள். இப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு திருச்சபையில். நமக்கு தெரியும், அரசு பணியில் சம்பளம் வாங்குகின்றவர்கள் திருச்சபையினுடைய தலைமைத்துவங்களிலே இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு. அப்படி இருக்கு. அதே பிரச்சனை அந்த காலகட்டத்திலும் இருந்தது. ரைட். இதே ஒரு சூழலோடு இந்த நெகேமியாவை நாம் பார்ப்போம். அவர் அரசு பணியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அரசர், ஏதோ கருணை காட்டுற ஒரு அரசர். அங்கே இருக்கின்ற அரசு பணியிலே இருக்கின்ற இந்த நெகேமியா தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய ஆலயம், தன்னுடைய அலங்கம் அது இடிபட்டு கிடக்கின்றது. தன்னுடைய அந்த தொழுகை முறைகள் தடைபட்டு கிடக்கின்றது. அவரிடத்துல இந்த பக்தி வாழ்க்கை அங்கே வெளிப்படுகின்றது. பக்தி வாழ்க்கை, அவர் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கின்றார். அது மாத்திரம் இல்லை, இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே. நெகேமியாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இஸ் எ குட் பிரேயர் வாரியர், ஜெப வீரன். வாங்க ஜெபம் பண்ணுவோம், நான் ஜெபம் பண்ணேன், அழுதேன், உபவாசித்தேன். ஒரு ஜெப வீரனாக அதற்காக ஜெபிக்கின்றார். ஜெபிக்கிறதோடு நிக்கல, இதை எப்படியாச்சும் எடுத்து கட்டணும் அப்படிங்கிற கரிசனை அவருக்குள்ளாக இருந்தது. செயல்படுத்த வேண்டும், இதை ஏதாவது செய்து மீண்டும் இதை மீட்சி வர வைக்க வேண்டும், நான் ஏதாவது செய்ய வேண்டும், என்னோடு இன்னைக்கு சேர்ந்தவர்களை நான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற கரிசனை அவருக்குள்ளாக இருந்தது. அத்தோடு நிறுத்தியவர்களை தன்னுடைய ஜெபத்தை, தன்னுடைய கரிசனையை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகின்றார். வாருங்கள் எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி தன் சார்ந்து அங்கே இருக்கின்ற மக்களை தன்னோடு கூட அழைக்கின்ற ஒரு வீரனாக அவர் செயல்பட்டார். இது ஒரு புறம். அந்த வாசிக்கின்ற பகுதியில் அடுத்த பகுதி வருது. என்ன வருது? சன்பல்லாத்து, தொபியா, சுரேஷ் 3 பேர் வர்றாங்க. சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் 3 பேர் வர்றாங்க. இவங்க யாரு? இவங்களும் அரசு பணியாளர்கள். இப்ப என்ன பிரச்சனை உருவாகுது?
இவன் விசுவாசியாக தன்னை வெளிப்படுத்த நினைத்தாலும் நீ ராஜாவுக்கு எதிராக நீ செயல்படுற அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குகின்ற இன்னொரு கூட்டம் எழுகின்றது, எதிர்ப்பு கிளம்புகின்றது. இவர் இந்த நெகேமியாவை செயல்பட முடியாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிலை உருவாகின்றது. இந்த வெறுப்பிற்கும் எதிர்ப்பிற்கும் நடுவாக தான் செய்ய நினைத்த காரியத்தை ஜெபத்தோடு எழுந்து செயல்படுத்தியவர் இந்த நெகேமியா. இன்றைக்கு நீங்களும் நானும் இதைத்தான் செய்ய அழைக்கப்படுகின்றோம். நமக்கு எதிர்ப்புகள் என்பது இருக்கின்றது, அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம நினைச்ச மாதிரி இங்கே செயல்பட முடியாது. கண்டிப்பாக வெறுப்பு அரசியல் என்பது இந்த காலகட்டங்களில் இருக்கின்றது. ஆனால் அதை சார்ந்து நாம் அமரும்படியாக இல்லை. நெகேமியாவை போல அதை தாண்டி ஜெபத்திலே, கரிசனையிலே, செயல்பாட்டிலே இறங்க வேண்டியவர்களாக இருக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். சரி, அதற்கு நாம் வாசிக்க இன்னொரு வேத பகுதி, 2வது வேத பகுதி, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 31 முதல் 39 வசனங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 31 முதல் 39 வசனங்கள். இந்த வசனங்களிலே ஒரு பகுதி மிக அழகாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் வந்த பொழுது அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்ட ஒரு பகுதி என்று சொல்லி இதை குறிப்பிடுகின்றார்கள். தேவன் நம் பட்சத்தில் இராவிட்டால் நாம் இப்பொழுது தேவனுடைய நாட்டிலே இல்லை. அதாவது இஸ்ரவேல், அது அவங்களுடைய அடிப்படை. நாம் துரத்தப்பட்டிருக்கிறோம், சிதறடிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ நம்ம கடவுள் நம்மோடு கூட இல்லைன்னா அதை சொல்லிவிட்டு 35வது வசனத்திலிருந்து 39வது வசனம் பல துன்பங்களை அவர் பட்டியலிடுகின்றார். வீட்டில் வாசிங்க, துன்பங்களை பட்டியலிடுகின்றார். ஆனால் கடைசி அவர் சொல்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இவைகளின் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? என்ன வேணாலும் வரட்டும், சாவே வந்தாலும் ஐ டோன்ட் கேர், நான் கிறிஸ்துவை விட்டு வெளியே போக மாட்டேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களே. இந்தியாவில் சிறுபான்மையினர், கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் என்னது? சரி, சிறுபான்மையினருக்கு அப்படியே விட்டுறோமா? இன்னும் சொல்ல போனா சிறுபான்மையினருக்கு கிடைக்கிற சலுகைகள் மதம் மாறி கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இருக்கா இல்லைங்களா? நான் முதல்ல சொன்னேனே, வெறுப்பு அரசியல் நம்மளுக்கு அநேக நேரத்தில் நமக்கு தெரியல. நமக்கு மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு மற்ற சிறுபான்மையினருக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கூட கிடைப்பது இல்லை. இன்னைக்கு அப்படி ஒரு நிலையில் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் டிவிலாம் பேசுகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீ கிறிஸ்தவனா இங்கே இருக்கிற, நீ இஸ்ரேலுக்கு போ, நீ அமெரிக்காவுக்கு போ, நீ இங்கிலாந்துக்கு போ, கத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளையெல்லாம் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல், அல்லது கிறிஸ்தவர்கள் என்பதினாலே பல உரிமைகள் மறுக்கப்பட்ட சூழல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய கேலண்டர் மாறிச்சு. இந்த இந்தியாவில் இருக்கிற என்ன சொல்லுது, சாதிய அமைப்பு, நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இப்போ நம்ம முன்னாக வைக்கப்படுகின்ற கேள்வி, இந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் நமக்கு முன்பாக வைக்கின்ற இடர்கள், இதுகளுக்கு மத்தியிலும் துணிந்து இணைந்து கடவுளுக்காக எழுந்து செயல்படுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். ஈஸியாக நீங்கள் போய் கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியாது. ரொம்ப தூரம் போக வேண்டாம். உடுமலைப்பேட்டை பகுதியிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் உடுமலைப்பேட்டையில் நீ இங்கே பக்கம் வராதுன்னு சொல்லி நீ விரட்டி விட்டு ஆள் இருக்கிறாங்க. எங்கேயோ நடந்த விஷயம் அல்ல. இன்னைக்கு அந்த ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நம்ம சர்ச்சை இருக்குது, அங்கே விரட்டினவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. போலீஸ் செய்யாதேன்னு சொல்றதுக்கு இருக்குது. மெட்ராஸில் கேவிகே குப்பம், காசி விஸ்வநாதர் கோயில் குப்பம், எர்ணாவூர் பக்கத்தில் ஒரு குப்பம். நான் படிக்கும் பொழுது அங்கே ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டேன். உள்ளே போனேன், பார்த்து முதல் கேள்வி சொன்னான், இன்னொரு தடவை உள்ளே பார்த்தேன், வெட்டி பொலி போட்டுருவேன்னு சொன்னான். ஆனால் கடவுள் கூட இருந்தார். ஒரு வருஷம் அங்கே ஊழியம் செஞ்சேன். நான் டீம் லீடர், என் கூட 9 பேர், மொத்தம் 10 பேர். ஒரு வருடம் நம்ம ஊழியம் செய்தோம். கடைசியாக அடுத்த பிப்ரவரி மாதத்தில் அந்த இடத்துல ஒரு இந்த அகலம் இருக்கும், 10 அடி அகலம், 25 அடி நீளத்தில் ஒரு ஓலை குடிசை போட்டு அதில் ஆரம்பித்தோம் ஆலய ஆராதனையை. அங்கே முதல் ப்ரேயர் அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து அந்த இடத்துல அவர்கள் அந்த கூரஷத்தை பெருசு பண்ணினார்கள். யார் என்னை பொலி போடன்னு சொன்னாவே அந்த நபர் தான் 3 மாதங்கள் கழித்து என்கிட்ட வந்து சொன்னார், சார் எவன் எது சொன்னாலும் என்கிட்ட சொல்லி சார், என் பேர் சொல்லு சார், நான் பார்த்துக்கிறேன் சார். பக்கத்தில் மீன் பிடிக்கிறவர். அடுத்து என்கிட்ட சொன்னார், நீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவர் பஸ் சொல்லு சார், நான் நீ கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நாங்கள் இருக்கிறோம், நான் பார்த்துக்குறேன், கட்டுமரத்தில் கூட்டிகிட்டு போகிறேன். கடவுள்
எதிர்ப்புகளின் மத்தியிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை, நமக்கு தெரியும். இன்றைக்கும் ஊழியங்கள் எளிதாக இல்லை, பல இடங்களிலே துன்புறுத்தல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு வி ஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன். வசதியாக நம்மளாம் உட்காந்துருக்குறோம், எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறோம். இப்படியே உட்காந்துருந்தோம் அப்படின்னம்னா திருச்சபைக்கான நம்முடைய பணி என்பது ஜீரோவாகிவிடும். மற்றவர்களுக்கு ஊழியத்தை விரிவுபடுத்துவதிலே, ஊழியத்தை பெரிதுபடுத்துவதிலே நம்முடைய பங்கு என்னவாக இருக்கின்றது? இந்த பவுலை போல துன்பம் வந்தாலும் சரி, நான் செயல்படுவேன். கடைசியாக நாம் வாசிக்கிட்ட 2வது நற்செய்தி பகுதி, 2வது வேத பாடம், லூக்கா 9வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். அதில் முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது: இயேசு தன்னுடைய 12 சீடர்களையும் அழைத்து. அந்த அழைத்து என்கிற வார்த்தை இன்னும் சொல்லப்போனால் கிரேக்கத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அழைத்து அப்படிங்கிறத விட அவர்களையெல்லாம் இணைத்து. உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வானு கூப்பிடுறது ஒன்று, ஆனால் அங்கங்கே நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருக்கிறவங்களே சரி, இல்லை நீ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவர்களை இணைக்கின்ற ஒரு பணி. இயேசு அதைத்தான் இந்த இடத்துல செய்தார். 12 கருத்துக்களை உடையவர்கள், 12 என்ன சொல்கிறது, எண்ணங்களை கொண்டவர்கள். ஒருத்தர் படித்தவர், ஒருத்தர் படிக்காதவர், வித்தியாசமான, ஒருத்தர் சொந்தக்காரங்க 2 பேர், இன்னும் 2 பேர் சொந்தக்காரர் இல்லைன்னு இருந்தவங்க, ஒருத்தர் யூதேயா பகுதியை சேர்ந்தவர், மற்றவங்களாம் கலிலே. இந்த வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் இணைக்கின்றார் இயேசு கிறிஸ்து. இணைச்சிட்டு நீங்கள் புறப்பட்டு போங்க, வழிக்கு இதை எடுத்துகிட்டு போகாதீங்க, போகிற வீட்டில் தக்குங்க, நீங்கள் போய் பிணியாளிகளை சுத்தப்படுத்துங்க, பிசாசுகளை துரத்துங்க, நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அதை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நெகேமியா போல வெறுப்பிற்கும் எதிர்ப்பிற்கும் மத்தியிலே எழுந்து செயல்பட வேண்டும். பவுலை போல துன்பங்களுக்கு மத்தியிலே எழுந்து செயல்பட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளை, அழகான கட்டளை. நீங்கள் போங்க, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு போகிறோன்னு இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட நான் கொடுத்த வேலை ஒன்று தான், பிரசங்கம் பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துங்க, பிணியாளிகளை குணப்படுத்துங்க, நீங்கள் போங்க. அதை நாம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம், புறப்பட்டு போக அழைக்கப்படுகின்றோம். திருச்சபை இன்றைக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது. திருச்சபை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம திருச்சபையில் நிறைய நேரத்தில் நம்ம செயல்படுறதில் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம்னு ஒரு குரூப் செயல்பட வேண்டும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பிசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் நேரத்தில் நம்ம மறந்து போய்விட்டோம். ஊழியம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, அதை திட்டமிட வேண்டியது நம்முடைய கடமை, நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை சந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஊழியத்தை கடவுள் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய சீடர்களை எப்படி அனுப்பி நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னாரோ அந்த பணியை செய்ய வேண்டிய கடமை நம்முடைய கருத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் புறப்பட்டு பொங்கல்னு என்னை மாதிரி அங்கி போட்டு போகணும்னு நினச்சிட்றோம். அப்படி இல்லை. இருக்கின்ற இடத்துல நமக்கு அருகாமையிலேயோ எத்தனையோ பேர் கடவுளை அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டியது உங்களது என்னுடைய கடமை. இந்த திருச்சபை நிறுவன நாள் நமக்கு மீண்டும் வலியுறுத்துவது அதைத்தான். நெகேமியாவை போல வெறுப்பிற்கும் எதிர்ப்பிற்கும் மத்தியிலே நாம் துணிந்து எழுந்து செயல்பட, பவுலை போல துன்பங்களின் மத்தியிலே நாம் கடவுளுக்காக செயல்பட, சீடர்களை கடவுளை இணைத்து அனுப்பினாரே அதுபோல நம்மிடத்தில் இருக்கின்ற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கலைந்து விட்டு, மாற்றுக்கருத்தை எல்லாம் கலைந்து விட்டு நாம் கடவுளுக்கு இன்று இணைந்து கடவுளுக்காக செயல்படுவதற்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் வாழ்வு கொடுத்து எங்களுடைய காலகட்டங்களிலே மற்றவர்களுக்கு உம்மண்டை வழிநடத்துகின்ற வாழ்வு கொடுக்கின்ற நீர் வாழ்வளிக்கின்றவர் என்பதை காண்பிக்க அந்த காரியத்தை நாங்கள் செயல்படுத்த முடியும். அருளை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். தலைகளை தாழ்த்தி செல்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருச்சபை எங்களுக்கு முன்வைத்திருக்கின்ற சவால்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நெகேமியை போல நாங்கள் எழ வேண்டும். எங்களுக்கு எதிராக இருக்கின்ற வெறுப்பிற்கும் எதிர்ப்பிற்கும் நடுவிலே நாங்கள் உமக்கென்று நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களின் மத்தியிலும் நாங்கள் உம்முடைய அன்பை விட்டு உமக்கென்று நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை விட்டு விடாமல் செயல்படுவதற்குரிய பலனை எங்களுக்கு தர வேண்டும். வேறுபட்ட சிந்தனைகளை கொண்ட சீடர்களை எல்லாம் இணைத்து நீர் உமக்கென்று அனுப்பினீர். அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இன்றைக்கு திருச்சபைகள் நிறுவியிருக்கிறார்கள். திருச்சபை வளர்ந்திருக்கின்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதே போல எங்களுடைய மாற்று கருத்துக்களை நாங்கள் விட்டுவிட்டு இணைந்து, எப்படி பல்வேறு தரப்பட்ட இந்த திருச்சபை மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் இணைந்து திருச்சபையாக உருவாக்கி இன்றைக்கு உலகத்திலே சான்று பகர்கின்றதோ அதுபோல நாங்கள் இந்த அமைப்பை நாங்கள் காத்து, ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து, மாறுபாடுகளை களைந்து நாங்கள் இணைந்து உமக்கென்று சான்று பகர்வதற்கு நாங்கள் புறப்பட்டு செல்வதற்கு உடைய அருளை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அருளின்
அருட்பணியின் கருவிகளாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். உங்களுடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பினான பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு இரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்த மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க பொய்மையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோற்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே புத்தளிச்சு பகுதியில் 383வது பாடல் தோத்திரமேசநாதா உமக்கென்றும் தோத்திரமேசநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் கடவுளுக்கென்று பகிர்வோம். பகுதிக்காய் கடந்து செல்வோம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம்.
நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தையும் தர்மியான குமார் என்றால் எங்களுக்கு கொண்டு பண்ணினேன். நாங்கள் அபாத்திராயினும் அவர் மூலமாய் உங்களை வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் உங்களுடைய நாம உண்மைக்காக அங்கிருந்து உபயோகக்கூடியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உங்களுடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். நாம் முழங்கால் படியிருப்போம், ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் சீசர்கள் மத்தியில் பிரசனமாயிருப்பது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தியறோம். நீரே பிதாவோடும் ஸ்தாபியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறேன். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எப்படித்தலும் தோத்திரம் செலுத்துகிறது தகுதி எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களை பூமி மகிழுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் ஒரு சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுதும்போது புதுப்படைப்பின் முதற்படனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசிவத்தோடும் நாங்களும் பிதாவே, பரிசுத்தரை தோத்தரிக்கப்பட்டவர் தேவரீர் மனிதன் ஒன்றுமாய் அன்பு கொண்டு ஒரே பிறனுக்காக இயேசு கிறிஸ்துவை தெரிவித்துக் கொள்ளவும் சிலுவையின் மரிக்கங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே உபடியாக கொடுத்த உலகத்தின் பாவங்களை செய்வதற்கு நிறைவும் பூர்ணம் போது மனபடியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் கொடுத்ததும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை நினைக்கும் ஆபத்தை நினைத்து தாம் திரும்ப ஒரு மளவும் நாங்கள் யாரே அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பெற்று சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணி பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணிக்குண்டாகும்படி உங்களுக்காக புதிய இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருமணம் பற்றினார். ஆமென். அதனால் பிதாவை மேலப்பாடுகளை முதலியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளைப்படியே அவருக்கு ஒரு குடும்பம் நினைவு செய்கிறோம். அவருடைய எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக்கி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுக்கு எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவிடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வலங்களை பிதாவாக்கி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மைமையும் என்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, தாழ்வையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, உங்கள் சுயநீதி நம்பி நாம் குற்றை பணியில் சரத்துணையாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நாம் சேர்கிறோம். நாம் பிற்கிறப்பம் கிருஷ்ணனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ செல்லுகிறோம்.